அரண்மனை அதிசயம். கோட்டை மாவட்டத்தில் ஒரு பழமையான அரண்மனை இருந்தது. அதில் ஒரு நாள் யாரும் வாழவில்லை. ஆனால் அந்த அரண்மனையில் எப்போதும் இரவு போகும்போது ஏதோ ஒருவித அசைவு, மர்மமான சத்தங்கள் கேட்கும். ஊர்க்காரர்கள் அங்கே போக அச்சப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த ஊரின் இளைஞானி கபிலன் இந்த மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தான். ஒரு தீபம், சில துவஜங்கள் எடுத்து அரண்மனையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். உள்ளே அடுக்கடுக்காக பெரிய அறைகள், பழைய செங்கற்கள், அழுகிய மரச்சட்டங்கள் இருந்தன. ஒவ்வொரு அறையிலும் விசித்திரமான படங்கள், சிலைகள் இருந்தன. அவன் நடந்தபோது ஒரு அறையில் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அதில் அவன் முகம் காட்டாமல் ஒரு கரும் நிழல் நின்றது. பயத்தோடு திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் காற்றில் ஒரு குளிர் வீசியது. அடுத்த நொடி பின்னால் ஒரு குரல், "நீங்கள் இங்கே வரக்கூடாது" என்று கரகரவென்று கேட்டது. கபிலன் மிரண்டு போய் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு குதிரை வண்டியில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அவள் முகம் காட்டவில்லை. ஆனால் அவள் ஆவி போல காட்சியளித்தாள். "நீங்கள் யார்?" என்று கபிலன் அதிர்வோடு கேட்டான். அவள் மெதுவாக கூறினாள், "நான் இங்கு பல நூற்றாண்டுகளாக பயணிக்கிறேன். இந்த அரண்மனையில் ஒரு சாபம் உள்ளது. அதை மீறுபவர்கள் உயிரோடு திரும்ப முடியாது." கபிலன் உடனே ஓடி வந்து கதவை திறக்க முயன்றான். ஆனால் கதவு தானாக மூடப்பட்டது. அந்த ஆவி மெதுவாக அவனிடம் வந்தது. அந்த இரவில் கபிலன் எங்கேயும் காணப்படவில்லை. மறுநாள் காலை ஊர்க்காரர்கள் அரண்மனை கதவை திறக்க, அங்கே ஒரு பழைய கண்ணாடியில் கபிலன் முகம் மட்டும் தெரிந்தது. ஆனால் அவன் எங்கேயும் இல்லை. உலகத்தில் சில மர்மங்களை புரிந்து கொள்ள முடியாது.